எந்த ஸ்டாண்டர்ட்? 9th 10th. ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? பான்லேனா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சீங்க? பான்னா பாண்டிச்சேரி, லைட்னா பிரெஞ்சுல மில்க். இதோட நிக் நேம் தான் பான்லே. இது 1971ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் இதோட நேம் பாத்தீங்கன்னா தி பாண்டிச்சேரி கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட். தமிழ சொன்னா புதுவை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் சொல்லுவாங்க. இங்க டெய்லியுமே 1.1 lakhs லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அதாவது 1,10,000 லிட்டர் ப்ராசஸ் பண்றாங்க. இந்த மில்க்ல எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா அரௌண்ட் புதுச்சேரி ஃபுல்லா உள்ள எங்களோட சொசைட்டிஸ் பாத்தீங்கன்னா 101 சொசைட்டி ரன் ஆயிட்டு இருக்குது. இதுல வர பாலோட அளவு பாத்தீங்கன்னா 40 ல இருந்து 50,000 லிட்டர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பாலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஊர் பாலை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்டிங் சென்டர் பேரு பிஎம்சினா பல்க் மில்க் கூலர் சென்டர். என்ன பண்ணுவாங்கன்னா பாலை வந்து சில் பண்ணுவாங்க. வந்து 4 to 5 days பிலோ 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பால் இங்க எடுத்துட்டு வருவாங்க. சரியா? இப்ப முதல்ல நான் எவ்வளவு சொன்னேன், 101 சொசைட்டி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இல்ல விமன்ஸ் மட்டும் 19 சொசைட்டி ரன் பண்றாங்க. சரியா? இப்ப மிச்ச பால்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா 50 லிட்டர் பால் தான் கிடைக்குது. நமக்கு 50,000 லிட்டர் பால் தான் கிடைக்குது. இப்ப மிச்ச பால்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா நியர்பை பாண்டிச்சேரியில எப்படி பான்லே வந்து கவர்மெண்ட் ஏரியா. தமிழ்நாட்டுல என்னது? ஆவேன். கர்நாடகா தெரியுமா? என்ன கர்நாடகா தெரியும். கர்நாடகால கவர்மெண்ட் டைரி என்ன தெரியுமா? தெரியாது. நந்தினியோட சிஸ்டர் கன்சர்ன் ஆனா ஹாசன் கோஆபரேட்டிவ் டைரில இருந்து 50ல இருந்து 60,000 லிட்டர் பால் வந்து டெய்லியுமே ப்ராசஸ் ஆகுது. இப்படி வர பாலுக்கு நிறைய டெஸ்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டெஸ்ட் தான் சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா பிலோ 7 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். ஏன்னா நம்ம பால் வந்து சில்லிங் குறைஞ்சாலே பால் என்ன ஆகும்? கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால சில்லிங் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப பிலோ 7 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா பாலை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஹை டெம்பரேச்சர் சொல்லிட்டு பாலை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஓபினா கிளாட் ஆன் பாயில் பண்ணும்போது ஏதாவது கிளாட் இருக்கான்னு பாப்பாங்க. அதாவது திருச்சல் பாலை காய்ச்சும் போது ஏதாவது திரிஞ்சு போதா பாப்பாங்க. அந்த மாதிரி ஏதா இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டேஸ்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா பாப்பாங்க. டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா புளிப்பு தன்மை, ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா கெட்ட வாடை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிஆர்டி சொல்லுவாங்க. எம்பிஆர்டின்றது மெத்திலின் ப்ளூ ரிடக்ஷன் டெஸ்ட். இது வந்து எதுக்கு பண்றாங்கன்னா பாக்டீரியா வந்து எவ்வளவு பாக்டீரியா கண்டாமினேஷன்ஸ் பால்ல எவ்வளவு இருக்குதுன்னு கண்டறியறதுக்காக பண்ற டெஸ்ட் இது. அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு ml வந்து மெத்திலின் ப்ளூவும் 10 ml மில்க் எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு ஒரு வாட்டர் பாத்ல வச்சிருவாங்க. வாட்டர் பாத்தோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எவ்வளவு சீக்கிரம், இது 45 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் ரன் பண்ணுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த பால் வந்து ஒயிட் ஆகுதுன்னு பாப்பாங்க. ஒயிட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா ஒயிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாக்டீரியாஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பாக்டீரியா ஃபுல்லா என்ன ஆகும்? அந்த ப்ளூவை ஃபுல்லா சாப்பிட்டுடும். அப்ப என்ன ஆகும்? எம்பிஆர்டி டெஸ்ட் இஸ் நாட் பாஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்ப பாக்டீரியா அந்த பால்ல ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்ற அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேட் டெஸ்ட். ஃபேட் இப்ப ஒரு நேச்சுராவே பால்ல பாத்தீங்கன்னா 87% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. ரிமைனிங் 13% தான் அதுல இருக்கிற விட்டமின்ஸ். அதாவது விட்டமின் சொல்ல முடியாது, நியூட்ரியன்ஸ். என்னென்ன சத்து இருக்குது பால்ல? புரோட்டீன், கால்சியம், வேற சத்தம் பால்ல என்னென்ன சத்து இருக்கு? கால்சியம் சொல்லிட்டாங்க. அயன், வெரி குட். வேற விட்டமின், வேற புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வேற ஃபேட். மெயினா ஃபேட் இருக்குது. ஃபேட்டை தவிர்த்து நீங்க சொன்ன கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், லாக்டோஸ், மினரல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்க. ஃபேட்டை பிரிச்சுட்டேன்னா மத்த எல்லா சத்தையும் இதர சத்துக்கள் என்ன சொல்லுவாங்க? எஸ்என்எஃப்னா சாலிட் நாட் ஃபேட். ஒரு பால் பாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அது பின்னாடி இன்கிரீடியன்ஸ் பேர்ல எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு எஸ்என்எஃப் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க வீட்டுல பால் பாக்கெட் வாங்குறாங்களா? இனிமே நான் சொல்லுவேன் எந்தெந்த பாக்கெட்ல என்னென்ன ஃபேட் இருக்கு, என்ன எஸ்என்எஃப் இருக்குன்னு சொல்லுவேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே? இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபேட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பால்ல எவ்வளவு ஃபேட் இருக்குதுன்னு பாப்பாங்க. அதுல எஸ்என்எஃப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல எவ்வளவு எஸ்என்எஃப் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிடிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் என்னது தெரியுமா? கலப்படம். பால்ல வந்து உடம்புக்கு எழுதியா, ஆனா ஃபேட் எஸ்என்எஃப் லெவல இன்க்ரீஸ் பண்றதுக்காக கலக்கிற கலப்படம். அப்படி பாத்தீங்கன்னா என்னென்ன கலக்கலாம்? தண்ணி, வேற சொல்லுங்க. சோயா, கரெக்ட். வேற
யூரியா, வெரி குட். வேற? கரெக்டாப்பா, சொல்லு. மில்க் பவுடரா? மில்க் பவுடர் பத்தி நான் சொல்றேன். வேற? இல்ல. சுகர், சால்ட், மால்டோஸ், யூரியா, அமோனியா சல்பேட், வனஸ்பதி, அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேப்ல கிளியரன்ஸ் கொடுக்கறத பாலை இறக்குவாங்க. பாலை இறக்குறதுக்கு அப்புறம் பாலை வந்து சைலோல ஏத்தி சைலோல இருந்து பாஸ்டரைசேஷன் பண்ணுவாங்க. பாஸ்டரைசேஷன் என்ன தெரியுமா? பாஸ்டரைசேஷன் என்ன தெரியுமா? பதப்படுத்துதல். பதப்படுத்துதல்னா என்ன நிகழ்வு அங்க தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லு. வெரி குட். ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி லோ டெம்பரேச்சர்ல ஒன்னு சில் பண்ணிடுவாங்க. அதனால பண்றதுதான் பாஸ்டரைசேஷன். பாஸ்டரைசேஷன் பண்றதுனால என்ன யூஸ்? பால் கெட்டு போகாது. வேற? அன்வான்ட் பாக்டீரியாஸை வந்து கில் பண்றதுக்காகவும் பண்றதுதான் பாஸ்டரைசேஷன். இது பாத்தீங்கன்னா மிஷினோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 10,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஒன் சைட் பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்கும், ஒன் சைட் பாத்தீங்கன்னா அனதர் சைட் பாத்தீங்கன்னா சில்லிங்கா இருக்கும். ஹீட் சைட் வரும்போது 72 to 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணி ரிவர்ஸ்ல வந்து பக்கத்துலயே வந்து சில் வாட்டர் பைப் மூலியமா போகும்போது 4 to 5 டிகிரி, அதாவது பிலோ 5 டிகிரி செல்சியஸ்க்கு சில் பண்ணதுக்கு அப்புறம் பாலை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு மேல அனுப்பிடுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா சில்லிங்ல வளர்ற கெட்ட பாக்டீரியாவும் அழிக்கும், அதே மாதிரி கூலிங்ல வளர்ற கெட்ட பாக்டீரியாவும் அழிக்கும். அதனாலதான் மெயினா பண்றது. அதுல இருக்கிற விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே நியூட்ரியன்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் இதை பண்றாங்க, பாஸ்டரைசேஷன் பண்றாங்க. பாஸ்டரைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக்கிங் ஏரியா. பேக்கிங் பாத்தீங்கன்னா என்னென்ன கலர் பேக்கெட் பால் பாத்திருக்கீங்க? ப்ளூ, ஆரஞ்சு. அப்புறம் வேற? உங்க ஸ்கூலுக்கு ஒரு கலர் பேக்கெட் வருது. என்ன கலர் பேக்கெட் பாத்திருக்கீங்களா? ஒயிட் கலர் பேக்கெட். ஒயிட் கலரு உங்க ஸ்கூலுக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க, வெளியில சேல் கிடையாது. 3 கலர் பேக்கெட் தான் வெளியில பப்ளிக் சேல் போகுது. என்ன டிஃபரன்ஸ்? 3 கலரும் ஏன் கலர் கலரா போட்டிருக்காங்க? நம்ம என்ன சொல்லு, சத்தமா சொல்லு. என்ன சொன்ன? ஃபேட் டிஃபரன்ஸ் தான். வெரி குட். ஃபேட் டிஃபரன்ஸ் தான் 3 பால்லுமே. எஸ்என்எஃப்ல எந்த வேரியேஷன் சொன்ன? எஸ்என்எஃப்னா என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? ஓகே, இதர சத்துக்கள் சொன்னா இல்லையா, சாலிட் நாட் ஃபேட். இப்ப 3 பால்லையுமே என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ப்ளூ கலர் பேக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோன்டு மில்க் சொல்லுவாங்க. அதுல 3% ஃபேட். இது வந்து நார்மலா கவர்மெண்ட் ஒரு டாக்டர் கூட பிறந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. இன்னும் மெயினா பாத்தீங்கன்னா சிக் பர்சன்ஸ், ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு நார்மல் பால். ஏன்னா டைஜஷன் சீக்கிரம் ஆயிடும், ஃபேட் லெவல்ஸ் ரொம்ப கம்மி. அதனால இந்த பால் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டோன் மில்க் கிரீன் கலர் பேக்கெட். அதுல வந்து 3.5% ஃபேட் இருக்கு. எஸ்என்எஃப் 3 பாலுக்குமே 8.5% தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் பேக்கெட் எஸ்எம், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் மில்க்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 4.5% ஃபேட் இருக்கு. இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டீ கடை, ஹோட்டல்ஸ், ஏதாவது வீட்டுல விசேஷம் அந்த டைம்லாம் இந்த பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி நிறைய ஊத்தினாலும் டைலூட் ஆகாது, அப்படியே நம்ம கெட்டியா இருக்கிற மாதிரியே இருக்கும் பால். ஏன்னா ஃபேட் லெவல்ஸ் ஜாஸ்தி. சரியா? இந்த மாதிரி பாலை வந்து ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி பால் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பேக்கிங்க்கு வரும். பேக்கிங் பார்ப்பீங்க. மிஷின் வந்து நடுவுல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் டேங்க்னு ஒண்ணு இருக்கும். மேல ப்ரிப்பேர் பண்ண பால் மேல 5,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள 4 டேங்க் வச்சிருக்காங்க. ஒரு டேங்க்லயும் ஸ்கூல் மில்க் சப்ளை, டோன் மில்க், எஸ்எம், எஸ்டிஎம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணி வந்த பாலோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கிங் மிஷினோட நடுவுல இருக்கிற அந்த சின்ன பேலன்ஸ் டேங்க்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு பால் ஒரு ஃப்ளோல வந்துட்டே இருக்கும். பின்னாடி வந்து ஃபிலிம் ரோல் போட்டிருப்பாங்க. டேட்டு, டெஸ்பாச் கோடு, எக்ஸ்பைரி டேட் அடிச்சு மேல வரும். இப்படி இருக்கிற ஃபிலிம் மேல வரும்போது இப்படி மடியும், ஒட்டும் போது ஃபர்ஸ்ட் வெர்டிகல் சீலிங், ஹாரிசான்டல் சீலிங், பால் வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆகி கட் ஆகி விடும். பர் மினிட் பாத்தீங்கன்னா 30 to 35 பேக்கெட்ஸ் பர் மினிட் வந்து கட் ஆகி விடும். இந்த மாதிரி கட் ஆகிற பேக்கெட்டை என்ன பண்ணுவாங்க, ட்ரேல அடுக்கி கூலர்ல வச்சு சில் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்பாச்சுக்கு போகுது. அரௌண்ட் புதுச்சேரி ஃபுல்லா டெய்லியுமே பாத்தீங்கன்னா 90 to 95,000 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து டெய்லியுமே சேல் ஆயிட்டு இருக்கு. இதுவே வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் பாத்தீங்கன்னா திருவிழா சீசனு, மேரேஜ் சீசனு அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து அரௌண்ட் புதுச்சேரி ஃபுல்லா சேல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பை ப்ராடக்ட்ஸ் என்ன சாப்பிட்டுருக்கீங்க? அப்புறம் பன்னீர். ஓகே, நான் சொல்றேன். கேர்டு என்னது? தயிர், இனிப்பு தயிர், ஸ்வீட் லெஸ்ஸின்னு சொல்லுவாங்க. பட்டர் மில்க், அதாவது மோர். அதுக்கப்புறம் கீ பண்றாங்க. கோவா, பன்னீர், பாட்டில் பால் குடிச்சிருக்கீங்களா? அது வந்து பாதாம், பிஸ்தா, இலச்சின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் பண்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் நிறைய பண்றாங்க. அதாவது குல்ஃபி வந்து மெயின் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பான்லே. அது இல்லாம கப்பு, கோனு, ஸ்டிக்கு, கேண்டி ஐட்டம்ஸ் அது மாதிரி நிறைய பண்றாங்க.
இது இல்லாம பாத்தீங்கன்னா நாங்க வந்து அமுலோட டைப் வச்சிருக்கோம். அதனால எங்க ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அமுல் பிராண்ட்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. எங்க ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நியர்பை பாண்டிச்சேரி, இன்சைட் தி பாண்டிச்சேரி சேல் ஆயிட்டு இருக்கு. சரியா? போலாமா? உள்ள ஏதாவது டவுட் இருக்கா? சரி, எதையும் வந்து தொடக்கூடாது, உள்ள சைலண்டா வரணும். லைன் ஃபார்ம் பண்ணீங்க 1 by 1 கூட நின்னுங்க. தேங்க்யூ.